وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال نبينا محمد صلى الله عليه وسلم: والرؤيا ثلاثة إلى آخره، صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சொல்லித் தந்த ஃபர்லான விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லித் தந்த, தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நமக்கு சொல்லித் தந்த சுன்னத்தான நடைமுறைகள். இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் மூணுல ஒரு பகுதி அதிகமாக நாம் தூக்கத்தில் தான் நம்ம செலவு செய்கிறோம். நாம் உழைக்கக்கூடிய நேரம் அதிகமா, அல்லது இபாதத்து செய்யக்கூடிய நேரங்கள் அதிகமா, அல்லது நாம் தூங்கக்கூடிய நேரம் அதிகமா என்று நாம் யோசித்தாலே நம்முடைய வாழ்க்கையில பாதி வாழ்க்கை தூக்கத்தை நோக்கிதான் போகும். ஆனால் ஒரு பக்கம் தூக்கம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்படை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதுல நாம தூங்கக்கூடிய இந்த தூக்கத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு விதமான சில கனவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நிறைய நபர்களுக்கு கனவுனா என்ன, கனவுகளை குறித்து உண்டான இஸ்லாமிய நம்முடைய பார்வையில் இந்த கனவுகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும், உலக ரீதியாக உலகத்துல கனவுகளை காணாதவர்கள், இதுவரை எனக்கு ஒரு கனவு கூட வந்ததில்லை அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சிறியவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை, படித்தவர்கள் இருந்து படிக்காதவர்கள் வரை, யாராக இருந்தாலும் கனவு என்பது அது பொதுவான ஒரு வார்த்தை. எல்லாத்துக்குமே கனவுகள் என்பது ஏற்படும். அது பல ரீதியாக பல வகையான கனவுகள் ஏற்படும். ஆனால் இன்றைய நவீன உலகத்துல விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி தரக்கூடிய அவர்களுடைய பார்வையில கனவுகள் என்பது அது ஒரு பிரம்மை, நம்முடைய சிந்தனைகள்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரம்மை, அது ஒரு பிம்பங்கள், ஒரு சில காட்சிகள் நம்முடைய கனவுகள்ல ஏற்படும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நம்மளுடைய மூளை வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்துல, மூளை சரியா வேலை செய்யாததால் ஒரு சில காட்சிகள் கனவின் மூலமாக வெளிப்படும் என்பதாக நவீன உலகத்துல இன்னைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய பார்வையில, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில இந்த கனவுகளை குறித்து பல்வேறு வகையான விளக்கங்கள் நவீன உலகத்துல விஞ்ஞானிகள் பல்வேறு வகையான கருத்துக்களை சொன்னாலும் கூட, இஸ்லாமிய பார்வையில், அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் கனவுகள் என்றால் என்ன, கனவு ஏன் ஏற்படுகிறது, அந்த கனவுக்கான விளக்கங்கள் என்ன என்பதை அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில தெளிவாக இருக்கு. ஆனால் அறிவியல் சார்ந்த துறையில கனவுக்கான சரியான ஒரு பதில் கிடையாது. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன்
விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன சிந்தனைகளை அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துகிறானோ அதே மாதிரி ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரத்தில் விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படுவதை போலவே சில உணர்வுகள், சில சிந்தனைகள் கனவுல ஏற்படும். அதுதான் கனவு என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ருயா ஃபலாஃபத்துன், கனவு அப்படின்னு சொன்னா அது 3 வகையான கனவு என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுல ஒன்று ஃபருயா ஸாலிஹதி புஷ்ரா மினல்லாஹ், நல்ல கனவு, அல்லாஹ்விடத்தில் இருந்து ஏற்படக்கூடிய கனவு. அந்த நல்ல கனவு என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவுகள். இரண்டாவது வர்ருயா தஹ்ஸீன மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடத்தில் இருந்து ஏற்படக்கூடிய கனவு. அது நம்மளுடைய வாழ்க்கையில் கவலைகளை, கஷ்டங்களை, சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய கனவு. இப்படிப்பட்ட கனவுகள் வந்தால் இது ஷைத்தானினுடைய கனவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக ஒரு கனவு இருக்கு, வருயா மிம்மா யுஹத்திஸுல் மர்உ நஃப்ஸஹு, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு பிரம்மையான கனவு. அதாவது இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்குமா, தண்ணீரில் நடப்பதை போல, ஆகாயத்தில் பறப்பதை போல, நாம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எப்படியோ உண்டான சில கனவுகள், பிரம்மையான கனவுகள் எல்லாம் ஏற்படும். இது மூன்றாவது வகையான கனவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் நல்ல கனவுகள் ஏற்பட்டால் அதை நாம் வெளியிலே சொல்லலாமா, கெட்ட கனவுகள் ஏற்பட்டால் அதையும் நாம் வெளியிலே சொல்லலாமா என்பதை போன்று உண்டான பல்வேறு விளக்கங்கள் நமக்கு குர்ஆன் ஹதீஸின் வழியாக நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கனவுக்கான, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு கனவு எனக்கு தோணுச்சு, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து கேட்குறாங்க. அது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வர நிறைய சஹாபாக்கள், நிறைய நபிமார்கள்ட்ட பல வகையான கனவுகளுக்கெல்லாம் விளக்கங்களை வந்து கேட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கனவுகள் ஏற்படுமா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான பல வகையான கனவுகள். எனவே எந்தெந்த கனவுகளை நாம் வெளிப்படுத்தலாம், எந்தெந்த கனவுகளை வெளிப்படுத்தக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவிலே கண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை போன்று உண்டான ஒரு சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நாம் சொல்லுவோம். இன்றைய நாள் நாம் தெரிந்த செய்தி என்ன, 3 வகையான கனவுகள் என்பதை மட்டும் நாம் மனசில் வச்சுக்கணும். எனவே கனவுகள் நமக்கு வாழ்க்கையில், நம்மளுடைய தூக்கத்தில் அல்லாஹ் நமக்கு கனவை கொடுப்பதாக இருந்தால் அது நல்ல கனவாக வருவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தூக்கத்தை எப்படி அல்லாஹ் அருட்கொடையாக அல்லாஹ் கொடுத்தானோ அதே போல நல்ல கனவுகள் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. நல்ல கனவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல அந்தஸ்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு